அன்பார்ந்த இந்த ஜாய் டிவி 100க்கு 100 உமக்கே ஆராதனை என்ற இந்த ஆராதனையின் வழியாக இன்றைக்கு எங்களுடைய பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் ஐயா அவர்கள் அவர் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்து அவர் இன்றைக்கு பரலோக ராஜ்யத்திலே பரதீசில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். எனவே தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலே அவர் பாடின இந்த பாடலை ஒரு ஆராதனையாக, ஒரு துதியின் ஆராதனையாக, ஒரு ஆறுதல் ஸ்தோத்திர ஆராதனையாக இந்த வேளையிலே நாங்கள் உங்களிடத்திலே இதை ஒளிபரப்பு செய்கிறோம். எனவே இந்த ஜாய் டிவியிலே பார்க்கிற அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஊழியர்களே, விசுவாசிகளே, அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிருபையே தேவ கிருபையே பாடல் வழியாய் வந்த தேவ கிருபின் இன்னிசை கீதங்களின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த துதியின் ஆராதனை வழியாய் நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து இந்த துதியின் பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதிக்க போகிறோம். நிச்சயம் இந்த பாடல் நம்மை தேற்றும். அருமையான பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் ஐயா அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள் முழுவதுமாக கர்த்தருக்காக ஓடி, கர்த்தருக்காக ஊழியத்தை செய்து, கர்த்தருக்காக அநேக ஆத்துமாக்களை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று அவர் ஆதாயப்படுத்தினார். பாடல் வழியாக, இந்த துதியின் வழியாக, அதே பாடலின் வழியாக தான் அவர் பாடின ஒவ்வொரு பாடலையும் இந்த நாளிலே நீங்கள் கேட்க போகிறீர்கள். இந்த ஆராதனை உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். எனவே தேவ பிள்ளைகளே, எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிப்பீங்களா? நம் ஆண்டவரை ஆராதிப்போமாக. ஓ தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா. நல்லவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு கொண்டவரை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தெய்வமே, எங்கள் ராஜனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரை எல்லா கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. இந்த நாள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா. உடைய பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு ஆண்டவரே இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள்லாம் உம்முடைய நாமத்தை படைசாற்றி கொண்டு வந்தார். உம்முடைய பாடலை, அநேக பாடலை ஏற்றி கிராமந்தோறும், நகரந்தோறும், பட்டி தொட்டிகள் தோறும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை படைசாற்றினார். ஆண்டவரே இந்த நாளிலே அவர் இல்லை என்று சொன்னாலும் அவருடைய பாடல் இன்றைக்கு அநேக சபையிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. ஆராதனை வேளையிலே உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதே இப்பொழுது நாங்கள் இந்த பாடலை பாடும் பொழுது இந்த உள்ளங்கள், இல்லங்கள் தேற்றப்படுவதாக, ஆற்றப்படுவதாக. அவர் மரித்து 11 ஆண்டுகள் ஆகிற இந்த நேரத்தில் இந்த நினைவு நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, ஆண்டவரே நீங்க தான்ப்பா கொடுத்தீங்க, நீரே எடுத்துக்கொண்டீர் ஆண்டவரே. எனவே ஒருவரை நாங்கள் தேற்றி ஆற்றி இந்த பாடலின் வழியாக, இந்த துதியின் வழியாக இந்த ஜனங்கள் தேற்றப்படுவார்களாக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுத்தாரே, நம்மை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்ட அந்த அன்பு தெய்வத்தை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக.
ஹல்லேலூயா. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த அன்பை நினைக்கையில் தன்னால கண்ணு கலங்குது ஆண்டவரே. அவருடைய அன்பை நினைக்கும் பொழுது உடைய கண்கள் எல்லாம் கலங்குகிறது தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. நம்மை தேற்றிட ஆற்றிட யாரும் இல்லை, இயேசு ஒருவரை தவிர. ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. கருவில் அனாதையானே ஆண்டவரே, தெருவினில் நான் கிடந்தேன், அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே. அந்த அன்பு தெய்வம் தான் நம்மை அணைத்திருக்கிறார். நம்மளை அரவணைக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் தான் இயேசு. அவரை கூப்பிடுவீங்களா? அவருக்கே துதியும் அவருக்கே கனத்தையும் செலுத்துவீர்களா? இதோ உங்கள் அருகாமையிலே இயேசு நிற்கிறார். கருவிலனாதையானேன், தெருவினில் நான் கிடந்தேன். கருவிலனாதையானேன், தெருவினில் நான் கிடந்தேன். அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே, அருகினில் வந்து என்னை அணைத்த தெய்வமே. உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் நின்று துதிப்பேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் நின்று துதிப்பேன். இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. என்னை தேற்றிட ஒருவர் இல்லை ஆண்டவரே, ஆற்றிட யாரும் இல்லை, தூற்றிட பலர் உண்டு, சேற்றை வீசுகிற மனிதர்கள் உண்டு. தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் பேரிலே அவதொருவாய் சொல்லலாம். உன் வாழ்க்கையிலே தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்க காணப்படலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன இந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்களா? தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தூற்றிட பலருண்டு, சேற்றை வீசும் மனிதருண்டு. தூற்றிட பலருண்டு, சேற்றை வீசும் மனிதருண்டு. ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே. சத்வரனே பொற்பரனே
உம்மை நான் என்று மறவே. சத்வரனே பொற்பரனே உம்மை நான் என்று மறவே. பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. ஊரெல்லாம் சென்றிடுவேன், உந்த நாமம் படைசாற்றுவேன். தெருவெல்லாம் இயேசுவே என்று நாமத்தை நான் உயர்த்துவேன். யாரெல்லாம் இயேசுடைய நாமத்தை உயர்த்துகிறீர்களோ அந்த இடத்துல இயேசு இறங்கி வந்து அற்புத அடையாளங்களை செய்வார். தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதே. உன் ஊழியத்திலே கர்த்தருடைய அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். உன்னை தேற்றிட, ஆற்றிட, உன்னை வழி நடத்திட இயேசு இருக்கிறார். அவரே நமக்கு போதுமானவர். அவரை நோக்கி துதிப்பாயா? ஊரெல்லாம் சென்றிடுவேன், உந்த நாமம் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சென்றிடுவேன், உந்த நாமம் பறைசாற்றுவேன். தெருவெல்லாம் இயேசுவே என்று நாமம் உயர்த்திடுவேன். தெருவெல்லாம் இயேசுவே என்று நாமம் உயர்த்திடுவேன். ஆளுகை செய்திடும் எங்கள் அன்பு தெய்வமே, ஆளுகை செய்திடும் எங்கள் அன்பு தெய்வமே. உம்மையன்றி இவ்வுலகில் ஆறுதல் எனக்காருமில்லை. உம்மையன்றி இவ்வுலகில் ஆறுதல் எனக்காருமில்லை. இந்த பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையுள் வைத்து கொண்டீரே. இந்த பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையில. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையில. தன்னால கண்ணு கலங்குது கத்தாவே உம்மை நினைக்குது. தன்னால கண்ணு கலங்குது கத்தாவே உம்மை நினைக்குது. இந்த பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. தேவ பிள்ளைய, இந்த தொல்லு பூச்சிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நல்ல எதிர்காலத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஹல்லேலூயா. அவரிடத்தில் இருந்து எல்லாவற்றிலும் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்திலே ஒரு சம்பவத்தை இப்படியாய் நடந்திருக்கிறது. இயேசுவின் இடத்திலே 10 குஷ்டரோகிகள் அவரிடத்திலே வந்தார்கள். வந்த உடனே அந்த 10 குஷ்டரோகிகளும் இயேசு அவர்களை தொட்டு அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். சுகத்தை கொடுத்த உடனே 10 பேரும் போய்விட்டார்கள். ஒருவன் மாத்திரம் வந்து ஆண்டவருடைய பாதத்தை பணிந்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறான். அப்பா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்தீங்களே. ஒரு தெள்ளு பூச்சியாய் கிடந்தேன். எல்லாரும் என்னை உதறி தள்ளினார்கள். நாற்றம் எடுத்தவன் என்று சொன்னார்கள். மனிதரால் புறக்கணிக்கப்பட்டேன். வியாதியால் தள்ளப்பட்டேன். யாரும் என்னை அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் இப்பொழுது நீர் என்னை தேடி வந்தபடியினால நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி இயேசுவை பணிந்து கொண்ட மாத்திரத்திலே
இயேசு கேட்டார், சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா, நீ ஒருவன் மாத்திரம் வந்து என்னிடத்தில் நன்றி சொல்லுகிறாயே என்று சொல்லி கேட்ட பொழுது அவன் ஒரு சமாரியனாய் காணப்பட்டான். தேவப்பிள்ளையே, நீங்க எந்த நிலையில இருந்தாலும் இயேசுவினிடத்தில் அற்புதத்தை பெற்றவர்கள் நன்றியோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்தான் இந்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவாதி தேவன். நமக்காக, இந்த மனுக்குலத்தின் பாவத்திற்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சிலுவை சுமந்து பாடுபட்டு ஜீவனை கொடுத்து 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. இது ஒரு வேதனையான ஒரு தருணம் தான். நம்முடைய பாஸ்டர் அவர்கள் இழந்த ஒரு சூழ்நிலை. இதற்கு ஒரு ஆராதனை தேவையா என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எப்பொழுது? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் ராஜாதி ராஜாவாக, தேவாதி தேவனாக அவர் வரும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளே மரித்த எங்களுடைய பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் அன்பு தகப்பன் தேவன் எழுப்புவார். தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு அவர் எங்களிடத்திலே வருவார். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட மேகங்களின் மீது எடுத்து கொள்ளப்படுவோம். அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியாக அந்த ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கையோடு தான் எது நடந்தாலும் சரி. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறீர்கள், மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரித்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. மரித்தாலும் பிழைத்தாலும் நம் யாருக்காக தான் இருக்கிறோம்? இயேசுவுக்காக தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் உடைய தகப்பனார் பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் ஐயா அவர்கள் அநேக பாடலை பாடியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா. ஹல்லேலூயா. ஆமென். என்னால் முடியவில்லை தேவா. ஹல்லேலூயா. எத்தனை பலவீனம், எத்தனை பாடுகள். 2 கண்கள் போய் அவருடைய 2 கிட்னியும் பழுதடைந்த ஒரு சூழ்நிலையில் 2850 முறை டயாலிசிஸ் செய்து இரத்த மாற்ற சிகிச்சை செய்து கர்த்தருக்காக ஓடி உயிர் இருக்கும் வரைக்கும் இயேசு இயேசு என்று சொல்லி அநேக பாடலை எழுதியிருக்கிறாரே. ஹல்லேலூயா. அந்த தகப்பனுடைய பாடல் தான் இன்றைக்கு உங்களை தேற்றி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மையும் தேற்றி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அவர் இல்லாத இந்த நேரத்தில் இயேசு நம்மோடு கூட அவர் பயணிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட நீங்கள் இந்த ஆராதனையை கர்த்தருக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. இன்னும் எத்தனை தூரம் ஆண்டவரே பயணம் செய்யணும் நாதா, என்னால் முடியல ஆண்டவரே. அப்பா உங்க கிருபையினால் என்னை நடத்துங்கன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா. என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா, என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா. உம்பெலம் தந்து தாங்க வேண்டும் நாதா, உம்பெலம் தந்து தாங்க வேண்டும் நாதா. நாதா இயேசு தேவா, நாதா இயேசு தேவா. இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா. கரடான மேடுகள், கடும் பள்ளத்தாக்குகள் உருண்டு என்னை விழுந்திட செய்யுதே. ஆண்டவரே நீங்க இல்லாம என்னால் இந்த உலகத்துல நடக்க முடியாதுப்பா. நான் விழுந்து விடாதபடிக்கு என்னை சுமந்து காக்கிற தகப்பன் நீர் அல்லவா, பறந்து காக்கிற பட்சியை போல என்னை காக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவீங்களா?
கடான மேடுகள் கடும் பள்ளத்தாக்குகள், கடான மேடுகள் கடும் பள்ளத்தாக்குகள் உருண்டு புரண்டு என்னை விழுந்திடச் செய்யுதே, உருண்டு புரண்டு என்னை விழுந்திடச் செய்யுதே. விடாத மனமொடிந்து நடத்திடும் என்னையும், விடாத மனமொடிந்து நடத்திடும் என்னையும் வழுவாமல் வழி நடத்தி செல்லணும் என் தேவனே, வழுவாமல் வழி நடத்தி செல்லணும் என் தேவனே. நாதா இயேசுதேவா, நாதா இயேசுதேவா. எத்தனை தூர பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா. கடந்த 10வது மாதத்துல எத்தனையோ கண்ணீரை கடந்து வந்தோம், எத்தனையோ தண்ணீரை கடந்து வந்தோம், எத்தனையோ ஆறுகளை கடந்து வந்தோம், எத்தனையோ அக்கினியிலே நாம் நடந்தாலும் நாம் வெந்து போகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டாரே. தேவ பிள்ளையே, ஓ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவையாக. அக்கினி கடல்தனில் நடந்து நான் செல்கையில், அக்கினி கடல்தனில் நடந்து நான் செல்கையில் ஆக்கினை அணுகாது காக்கும் என் தேவனே, ஆக்கினை அணுகாது காக்கும் என் தேவனே. அலைபோல் வெள்ளம் என்மேல் புரண்டே வந்தாலும், அலைபோல் வெள்ளம் என்மேல் புரண்டே வந்தாலும் மலை போல் வந்து நின்று தடுக்கும் என் தேவனே, மலை போல் வந்து நின்று தடுக்கும் என் தேவனே. நாதா இயேசுதேவா, நாதா இயேசுதேவா. இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா. எத்தனை உறவுகள் இருந்தாலும் அந்த உறவுகள்லாம் நம்மை உதரும் பொழுது, அப்பா உங்க மடி போது ஆண்டவரே, உங்கள் மார்பிலே நான் சாய்ந்து கொள்ளுவேன் ஆண்டவரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிடாதவர், இயேசு ஒரு நாள் உன்னை கைவிடாதவர். அம்மா, அன்பு சகோதரனே சகோதரியே, யார் உன்னை கைவிட்டாலும் சரி, யார் உன்னை இப்படிப்பட்ட ஒரு நிலையை உண்டாக்கினாலும் சரி, ஆண்டவரே உன்னை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை பிடித்துக்கொள். உறவுகள் உதரும் போது உந்தன் மார்பில் சாய்குவேன், உறவுகள் உதரும் போது உந்தன் மார்பில் சாய்குவேன். விழிகளில் கண்ணீரோடு உந்தன் பாதம் சேருவேன், விழிகளில் கண்ணீரோடு உந்தன் பாதம் சேருவேன். மார்போடு அணைத்து என்னை முத்தமிடும் தெய்வமே, மார்போடு அணைத்து என்னை முத்தமிடும் தெய்வமே. மறவாத உந்தன் அன்பை நினைத்து நான் ஏங்குவேன், மறவாத உந்தன் அன்பை நினைத்து நான் ஏங்குவேன். நாதா இயேசுதேவா, நாதா இயேசுதேவா. எத்தனை தூர பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, இன்னும் எத்தனை தூர பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா. என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா, என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா. உம்பெலம் தந்து தாங்க வேண்டும் நாதா, உம்பெலம் தந்து தாங்க வேண்டும் நாதா. நாதா இயேசுதேவா, நாதா இயேசுதேவா.
இயேசுதேவா நாதா இயேசுதேவா. தேவப்பிள்ளையே, அக்கினி கடல் தனில் நடந்து நான் செல்கையில் அக்கினை அணுகாது காக்கும் என் தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆபத்து காலத்திலே அவரே நமக்கு அரணான கோட்டையாக, கண்மலையாக, துருகமாக இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தேவப்பிள்ளையே, இந்த 10 மாதங்களையும் ஆண்டவர் கடக்க வைத்து இந்த 11வது மாதத்தில் அருமையான இந்த 11வது மாதத்தை, இந்த வருடத்தை மறக்க முடியாது. 2012ஆம் ஆண்டு எங்களுடைய தகப்பனார் பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் ஐயா அவர்கள் எங்களை விட்டு, இந்த பூமியை விட்டு அவர் கடந்து போனார். இந்த 11வது மாதத்தில் தான் இந்த 5ஆம் தேதியில் அந்த இரவு நேரம் மறக்க முடியாது. எத்தனை வேதனை, எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள், எல்லாவற்றிலும் இயேசுவுக்காக சகித்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துனுடைய அன்பை விட்டு என்னிலே பிரிப்போனியா, பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ உயர்வோ தாழ்வோ பட்டயமோ தேவ தூதர்கள் ஆனாலும் சரி, தேவ பிள்ளைய கிறிஸ்துனுடைய அன்பை ஒரு நாளும் பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். இந்த மரணத்தில் இருந்து நாம் போனாலும் இயேசுக்காக தான் வாழ்வோம். அந்த ஒரு நிச்சயம் எப்பொழுதும் எங்களுடைய பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் ஐயா அவர்கள் எப்பொழுதும் சொல்லி கொண்டிருப்பார். அவருடைய பலவீனத்தை குறித்து ஒரு நாள் அவர் கவலைப்பட்டதே கிடையாது. ஆண்டவரே, என்னை இப்படி வச்சிருக்கிறீங்களே, ஒரு பலவீனனா நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் சோர்ந்து போய் நாங்கள் பார்க்கவில்லை. சபையின் ஊழியத்தில், சபையினுடைய காரியங்களில், சுவிசேஷ ஊழியத்தில், கிராம ஊழியத்தில், அநேக இடங்களில் உலகம் முழுவதுமாக அவருடைய பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கின்றன. காரணம், கர்த்தர் கொடுத்த ஒரு பாத்திரம், கர்த்தர் கொடுத்த ஒரு தரிசனம், கர்த்தர் கொடுத்த ஒரு அழைப்பு. உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்திருப்பார். அந்த அழைப்புல எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி, எத்தனை அவமானம் வந்தாலும், எத்தனை நிந்தனைகள் வந்தாலும், அல்லேலூயா, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடு கூட ஓட கடவும். அதுதான் சொல்லுவார். எப்பொழுதுமே எல்லாவற்றிலும் இயேசுவுக்காக அவர் எல்லாவற்றிலும் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கும் நீங்களும் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும், ஆண்டவரே, நான் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்தை ஒப்பு கொடுக்குறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நீங்க எங்களை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி, ஹல்லேலூயா, thank you Lord Jesus, ஹல்லேலூயா, அவரை நாம் துதிப்போமா? ஹல்லேலூயா, thank you Lord Jesus, ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆதி தெய்வம் இயேசு, அன்பு தெய்வம் இயேசு, அல்பா உமேகா அவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறவர், அல்பா உமேகாவுமாய் இருக்கிறவர், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறவர். அவர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுவோமா? எல்லாம் என்னோடு கூட சேர்ந்து உற்சாகமா ஆண்டவரை உயர்த்தி பாடுவீங்களா? ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆதி தெய்வம் இயேசு, அன்பு தெய்வம் இயேசு, அல்பா ஒமேகா அவரே. ஆதி தெய்வம் இயேசு, அன்பு தெய்வம் இயேசு, அல்பா ஒமேகா அவரே. இயேசு 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 இயேசு, அல்பா
அல்பா ஒமேகா தானே இயேசு. சந்தோஷமா சொல்வோம், இயேசு 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 இயேசு. அல்பா ஒமேகா தானே இயேசு. ஆதி தெய்வம் இயேசு, அன்பு தெய்வம் இயேசு, அல்பா ஒமேகாவரே. என்னை கருவினிலே தெரிந்து கொண்டவர், என்னை பேர் சொல்லி அழைத்தவர் அவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? என்னை சேற்றில் இருந்து தூக்கி எடுத்தீரே ஆண்டவரே, பாவமான இந்த உலகத்துல என்னை தூக்கி பரிசுத்தமாக்கினீரே, உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி இயேசு என்று கூப்பிடும் பொழுது அவர் உங்கள் அருகாமையில் அவர் இறங்கி வருவார். நீங்க எந்த இடத்துல இருந்து இயேசுவை கூப்பிடுகிறீர்களோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன், உங்களை ஆற்றி தேற்றுகிற தேவன், அவரே நமக்கு போதுமானவர். அவரை கூப்பிடுங்க. கருவினில் தெரிந்து கொண்டவர், என்னை பேர் சொல்லி அழைத்தவர் அவரே. கருவினில் தெரிந்து கொண்டவர், என்னை பேர் சொல்லி அழைத்தவர் அவரே. சேற்றினில் இருந்த என்னை தூக்கி எடுத்தவர், சேற்றினில் இருந்த என்னை தூக்கி எடுத்தவர், என்னை மாற்றி மகிமைப்படுத்துகின்றவர், என்னை மாற்றி மகிமைப்படுத்துகின்றவர். இயேசு 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 இயேசு. அல்பா ஒமேகா தானே இயேசு. இயேசு 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 இயேசு. அல்பா ஒமேகா தானே இயேசு. ஒருவேளை தீராத வியாதினால பிசாசின் பிடியில இருந்து கொண்டிருக்கிறீர்களா? இப்பொழுது இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். பிசாசுடைய பிடியில இருந்து தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலை தருகிறார். தேவ பிள்ளையே, வியாதிகளை போக்க வல்லவர், தீர நோய்களையும் தீர்க்க வல்லவர். வியாதிகளை போக்க வல்லவர், தீர நோய்களையும் தீர்க்க வல்லவர். பிசாசின் தந்திரங்கள் அழிக்க வல்லவர், பிசாசின் தந்திரங்கள் அழிக்க வல்லவர். நன்மை செய்பவராய் சுற்றி திரிந்தவர், நன்மை செய்பவராய் சுற்றி திரிந்தவர். இயேசு 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 இயேசு. அல்பா ஒமேகா தானே இயேசு. இயேசு 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 இயேசு. அல்பா ஒமேகா தானே இயேசு. மனித உருவில் வந்துதித்தவர், மரித்து உயிர்த்து ஜெயித்து எழுந்தவர், மண்ணுலகில் விண்ணவராய் வாழ்ந்து மகிழ்ந்தவர், இன்று பரலோகத்தில் வீற்றிருப்பவர், மறுபடியுமாய் நம் மண்டையில வரப்போகிற அந்த ராஜாவை எதிர்நோக்கி ஆயத்தப்படுவோமா? பிறரையும் ஆயத்தப்படுத்துவோமா? தேவ பிள்ளையே, மனித உருவில் வந்துதித்தவர், மரித்து உயிர்த்து ஜெயித்து எழுந்தவர். மனித உருவில் வந்துதித்தவர், மரித்து உயிர்த்து ஜெயித்து எழுந்தவர். மண்ணுலகில் விண்ணவராய் வாழ்ந்து மகிழ்ந்தவர்,
மண்ணுலகில் விண்ணவராய் வாழ்ந்து மகிழ்ந்தவர் இன்று பரலோகத்தில் வீற்று மகிழ்பவர். இன்று பரலோகத்தில் வீற்று மகிழ்பவர். இயேசு 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 அல்பாபு மெகாதானே இயேசு. சொல்வோம் இயேசு 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 அல்பாபு மெகாதானே இயேசு. ஆதி தெய்வம் இயேசு, அன்பு தெய்வம் இயேசு, அல்பாபு மெகா அவரே. ஆதி தெய்வம் இயேசு, அன்பு தெய்வம் இயேசு, அல்பாபு மெகா அவரே. இயேசு 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 அல்பாபு மெகாதானே இயேசு. 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 அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. அவரிடம் நீ பேசும் பொழுது, ஹல்லேலூயா, இந்த உலகத்துல மனிதர்கள் என்னென்ன காரியத்திலேயோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னோடு கூட பிடித்தவர்களிடத்துல, ஹல்லேலூயா, தேவையில்லாத மனிதர்களிடத்துல பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் எங்களுடைய பாஸ்டர் அவர்கள் இப்படியா ஒரு பாடல் ஒன்று எழுதினார். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு கூட பேசுவேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த இயேசுவை கூப்பிடுவது மாத்திரம் அல்ல, அவரோடு கூட அனுதினமும் பேச வேண்டும். ஹல்லேலூயா. அனுதினமும் கர்த்தரை தன்னுடைய நம்பிக்கையாய் கொண்டிருக்க வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும், எந்த தொழிலை செய்தாலும், ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் படித்தாலும், கல்லூரிக்கு சென்றாலும், எங்கே போனாலும் சரி, இயேசுவே என் கூட வாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வீடு எனக்கு கட்டி கொடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவலராகில் காவலுடைய பிரயாசமும் விருதா. ஆண்டவர் தான் இந்த நகரத்தையும், நம்முடைய தமிழ்நாட்டையும், நம்முடைய இந்தியாவையும், அண்ட சராசரங்களையும் பாதுகாக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் செல்போனில் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சம்பாஷணை நல்வொழுக்கத்தை கெடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்வொழுக்கம் கெட்டு போகிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் இயேசுவோடு கூட பேசும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பலன் வரும். ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட பேசும் பொழுது நீங்களும் அவரோடு கூட பேசுவீர்கள். அவரும் உங்களோடு கூட பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. நம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். வேதத்தின் அடிப்படையில் பேசுகிறார், ஜெபத்தின் வேளையில் பேசுகிறார். ஹல்லேலூயா. நீங்க எங்க நின்றாலும் சரி, இயேசு வந்து உங்களோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆபத்து நேரத்தில் ஆண்டவரே கூப்பிடுவேன், அருகினில் வந்து எனக்கு உதவி செய்வார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவேன், இனிமையாய் வந்து எனக்கு பதிலை கொடுக்கிற அந்த நல்ல ஆண்டவரை நாம் உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீங்களா? ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு கூட பேசுவேன். ஹல்லேலூயா. நான் பேசுவேன், அவர் பேசுவார். நான் பேசுவேன், அவர் பேசுவார். இருவரும் சந்தோஷிப்போமே, நாங்கள் இருவரும் சந்தோஷிப்போமே.
எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். நான் பேசுவேன், அவர் பேசுவார். நான் பேசுவேன், அவர் பேசுவார். இருவரும் சந்தோஷிப்போமே, நாங்கள் இருவரும் சந்தோஷிப்போமே. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். ஆபத்து நேரத்திலே கூப்பிடுவேன், அருகினில் வந்து எனக்கு உதவி செய்வார். இயேசுதான் உங்களுக்கு உதவி செய்கிறவர். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் இனிமையாய் வந்து உங்களுக்கு பதிலை கொடுக்கிற அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்களா? தேவ பிள்ளையே, கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தரை மையப்படுத்துங்க. அவர்தான் உங்களை ஆபத்திலிருந்து உங்களை தள்ளிவிடாமல் தூக்கி விடுகிற தேவன் அவர். ஆபத்து நேரத்தில் கூப்பிடுவேன், இமையாய் வந்தனக்கு பதில் கொடுப்பார். ஆபத்து நேரத்தில் கூப்பிடுவேன், அருகினில் வந்தனக்கு பதில் கொடுப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவேன், இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவேன். இனிமையாய் வந்தனக்கு பதில் கொடுப்பார், இனிமையாய் வந்தனக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். ஆராதனை நேரங்களில் கூப்பிடுவேன், ஆவியின் அபிஷேகம் தந்திடுவார். அந்நிய பாஷையில் நிரப்பிடுவார், அபிஷேக தைலத்தை ஊற்றிடுவார். தேவப்பிள்ளையே, நம்மை அபிஷேகிக்கிறவர் கர்த்தர். ஆராதனை நேரங்களில் கூப்பிடுவேன், ஆவியின் அபிஷேகம் தந்திடுவார். ஆராதனை நேரங்களில் கூப்பிடுவேன், ஆவியின் அபிஷேகம் தந்திடுவார். அந்நிய பாஷையில் நிரப்பிடுவார், அந்நிய பாஷையில் நிரப்பிடுவார். அபிஷேக தைலத்தை ஊற்றிடுவார், அபிஷேக தைலத்தை ஊற்றிடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். இயேசுவே, என்னோடு கூட பேசும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்திடுவேன், இரட்டிப்பான நன்மைகளை நான் பெற்றிடுவேன். கர்த்தருக்காக கொடுத்தவர்கள் ஒரு காலம் தரித்திரவானாய் போனதல்ல. நேரத்தை கொடுத்தாலும் சரி, உங்கள் பணத்தை கொடுத்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இயேசுவுக்காக கொடுக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்திடுவேன், இரட்டிப்பான நன்மைகளை பெற்றிடுவேன். உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்திடுவேன், இரட்டிப்பான நன்மைகளை பெற்றிடுவேன். ஜீவனின் அதிபதியானவரை
என் ஜீவனின் அதிபதியானவரே, என் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். நான் பேசுவேன், அவர் பேசுவார். நான் பேசுவேன், அவர் பேசுவார். இருவரும் சந்தோஷிப்போமே, நாங்கள் 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 இருவரும் சந்தோஷிப்போமே. துப்ளையே ஊரபல சந்தரகதரதரபா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட பேச வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். தேவப்பிள்ளையே, இயேசு உங்களோடு கூட பிரவேசிக்கும்படியாய் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் இவ்விதமா இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காட்டத்தி மரத்தின் மீது அவன் குள்ளமாய் இருந்தபடியினாலே அவன் ஏறி உட்கார்ந்து கொண்டு இயேசுவை எப்படி ஆகிலும் பார்த்துவிட முடியாதா என்று சொல்லி முழு முயற்சியும் எடுத்து அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வகை தேடி பார்க்கிறான். இயேசு அந்த வழியாய் அவர் கடந்து வருகிறார். அந்த எரிகோவின் வீதியின் வழியாய் இயேசு நடந்து வரும் பொழுது இந்த மனிதன் மரத்திலே அமர்ந்திருப்பது யாருக்கும் தெரியாது. இயேசு ஒரு சாதாரண ஒரு மனிதனாய் இந்த உலகத்திலே அவர் இருந்த பொழுது அவன் நினைத்தான், நான் அமர்ந்திருப்பது யாருக்கும் தெரியாது என்று சொல்லி. ஆனால் அண்ட சராசரங்களையும் படைத்த அவனையும் உண்டாக்கின இயேசுவுக்கு தெரியும். நீங்க எந்த நிலையில இருக்கிறீர்கள் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவுக்கு தெரியும். உங்கள் இருதயம் தெரியும், உங்களுடைய வியாகுலம் தெரியும், உங்களுடைய கண்ணீர் தெரியும், உங்களுடைய சபையினுடைய நிலை தெரியும், உங்களுடைய குடும்பத்தினுடைய காரியங்கள் இயேசுவுக்கு தெரியும். அப்பொழுது இயேசு அந்த காட்டத்தி மரத்திலே உட்கார்ந்திருந்த அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சகையுவே, சீக்கிரம் கீழே இறங்கி வா, நான் உன்னோடு கூட உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி அவன் சந்தோஷத்தோடு கூட இறங்கி இயேசுவை தம் மண்டையிலே கூட்டிக் கொண்டு அவனுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசித்தான். அநேகர் பார்த்தார்கள், அவன் ஒரு பாவியான மனுஷன், அநியாயமாய் வரி வசூல் செய்கிறவன், ஆயக்காரனுக்கு தலைவன், ஐஸ்வர்யவானுமாய் எனப்பட்ட ஒரு மனிதன் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த மனிதன் உடைய பாவங்களை அங்கே இருக்கிற ஜனங்கள் பார்த்தார்கள். இயேசு சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே வந்தார். ஆம் தேவ பிள்ளையே, ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்க எதை வேண்டுமானாலும் இழந்து போயிருக்கலாம், ஆனால் எதற்காகவும் இயேசுவை மாத்திரம் இழந்து போய்விடாதீர்கள். தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் காணப்படுகிற தாய் தகப்பன் ஒருவேளை நீங்க இழந்து போன ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம், இந்த ஆராதனை வேளையிலே நீங்கள் பங்கெடுத்திருக்கலாம். எனக்கு யாரும் இல்லையே, தகப்பன் இருந்தார், தாய் இருந்தார், எல்லாம் என்னை விட்டு போய்விட்டார்களே, நான் நிர்கதியாய் இருக்கிறேனே என்று சொல்லி எல்லாவற்றிலும் மாற்றி தேற்றுகிற ஒரு தகப்பன் இருக்கிறார். நிரந்தர தகப்பன் ஒருவர் இருக்கிறார்.
அவரிடத்தில் நீங்கள் வரும் பொழுது உங்களுடைய வியாகுலங்களை, உங்களுடைய வேதனையை, உங்களுடைய துக்கத்தை எல்லாவற்றிலும் சந்தோஷமாய் மாற்ற என் தேவனால் முடியும். பிள்ளையே, ஓ ராபா லாதா ராதா ராபா, அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? ஆண்டவரே, தனிமையின் பாதையில் தகப்பனே உம்முடைய தோளில் மேலே ஆண்டவரே சுமந்ததை நான் மறக்கலப்பா. அல்லேலூயா. அவர்தான் இதுவரைக்கும் இந்த கிருபையை, தேவ கிருபையை, இந்த ஊழியத்தையும் ட்ரினிட்டி ஃபெலோஷிப் ஆஃப் இந்தியாவுடைய இந்த சபையின் ஊழியத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அடியேன் கடந்து செல்லுகிற ஒவ்வொரு இடங்களிலும் அவருடைய பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. இந்த பாடலின் வழியாக தான் இன்றைக்கு இந்த ஆராதனையின் வழியாக நீங்கள் தேற்றப்படுகிறீர்கள், ஆற்றப்படுகிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? அல்லேலூயா, என்னை தேற்றுங்கப்பா. அல்லேலூயா. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். சோர்ந்து போன நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, சோர்ந்து போன நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் இயேசுவே அடைக்கலம் எனக்கு தந்தீரே, தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே, நான் தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்.
இயேசுவே இதற்கு ஈடு என்ன, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், 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 இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். ஆம் தேவ பிள்ளைகளே, எவ்வளவு நேரம் இதற்கீடாக நான் எண்ணத்தை ஆண்டவரே செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில ஏந்தி, ரட்சகா உம்மையே நான் துதிப்பேன். என்ன நடந்தாலும், யார் என்னை கைவிட்டாலும், யார் என்னை விட்டு பிரிந்து போனாலும், நீர் என்னை பிரியாத தெய்வம், நீர் என்னை மார்போடு கூட அணைத்துக் கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே. நீர் நிரந்தரமானவர், நீர் எங்களுக்கு அடைக்கலமானவர் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீரே எங்களுக்கு போதுமானவர் என்று சொல்லி நீங்க சொல்லுவீர்களா? ஹல்லேலூயா. நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய இழப்புக்கு பதிலாக ஹல்லேலூயா இரட்டிப்பான நன்மைகளை இயேசு தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா, சிறைப்பட்டு போன சீயோனே, ஹல்லேலூயா, இன்றைக்கு அந்த சிறையிருப்பை தேவன் மாற்றுகிறார். உன்னுடைய எத்தனை சிறையிருப்பு இருந்தாலும், உலகத்துடைய சிறையிருப்பு இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, இந்த இயேசுவிடத்திலே வரும் பொழுது உனக்கு விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு, நித்திய பேரின்பம் உண்டு. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே ஹல்லேலூயா இயேசுதான் சுகம் தர முடியும், உன் வியாதியை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆமென். எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களா? ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த ஜாய் டிவியின் வழியாக ஆண்டவரே, இந்த 100க்கு 100 உமக்கே துதி என்கிற 100க்கு 100 உமக்கே ஆராதனை என்ற இந்த துதியின் வழியாக இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே, எங்களுடைய பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் ஐயா அவர்கள் மரித்து 11 ஆண்டுகள் ஆகிறது. இந்த நினைவு நாளை முன்னிட்டு தேவனாய் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை கர்த்தர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனை வழியாக எந்த நெருக்கத்தில், பாடுகளில், பிரச்சனையில், போராட்டத்தில் ஜனங்கள் நின்று ஆராதித்து கொண்டிருந்தார்களோ, இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவனுடைய சுக பலன், ஆரோக்கியம் ஆண்டவரே வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய போதகரை இழந்து தவிக்கிற குடும்பத்திற்கு ஆண்டவரே, உறவினர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. சபைக்கு, சபை மக்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் ஆறுதல் படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. இன்னும் ஆண்டவரே, இந்த ஊழியமாகப்பட்டது நாள் ஒரு மேனியாய் பொழுது ஒரு வண்ணமாய் ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற, ஒரு ஒளியை பிரகாசிக்கிற, ஒரு பிரகாசமுள்ள சுடராய் கர்த்தர் மாற்றுவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாடல் வழியாய் போகிற இந்த துதியை தேவனாய் கர்த்தர் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. எல்லாவற்றிலும் ஆண்டவரே, இதை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய இருதயங்கள், உள்ளங்கள், இல்லங்கள் முழுவதுமாய் தேற்றப்படுவதாக. இது நிமித்தமாய் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் துதி, கன, மகிமை, புகழ்ச்சி யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இப்படிப்பட்ட ஆராதனையிலே பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய ஊழியத்திற்காக செபியுங்கள். இந்த ஊழியத்தின் நிமித்தமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வாராக. மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.